ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அப்புறம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ் இருக்கும், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டையும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் அதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோஸ் இன்னும் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போட்டுக்கலாம். பீன்ஸையும் போட்டுக்கலாம். குடமிளகா இதையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா காயையும். காய்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காரத்துக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். நம்ம பெப்பரும் சேர்ப்போம்ல, அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் சாப்பாடும் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸில், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சாதம் வேக வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது அரிசியும். இப்போ இதில் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே வாசனை சும்மா அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இப்போ பாருங்கள், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கும். சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.